அனைவருக்கும் வணக்கம். நம்ம எத்தனையோ பதிவுகள் யூடியூப்ல வாரிகோஸ் வெயினை எந்த விதமான சர்ஜரியும் இல்லாமல் முற்றிலுமாக சரி பண்ண முடியும். இது எல்லாரும் சொல்கிற மாதிரி நின்றுட்டே இருக்கிறதுனாலையோ நடந்துகிட்டே இருக்கிறதுனாலையோ வரக்கூடிய பிரச்சனை கிடையவே கிடையாது. நாம் உண்ணக்கூடிய தவறான உணவு பழக்க வழக்கம் காரணமாக நம்ம காலில் தேங்கக்கூடிய கெட்ட ரத்தம் தான் வாரிகோஸில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் புண்களுக்குமான காரணம். அப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 5 டம்ளர்ஸ் போதும் இதை கம்ப்ளீட்டாக இந்த கேஸஸை எடுத்து பிளட் சர்க்குலேஷனை ஆக்டிவேட் பண்ண நம்ம கூட அடிஷ்னலாக கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய உணவு பழக்க வழக்கம் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம முற்றிலுமாக பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ இந்த ஃபோட்டோஸ் பார்க்கலாம். பிஃபோர் ட்ரீட்மெண்ட் கால் எந்த அளவுக்கு புண்ணு அப்படியே சிகப்பு கலராக இருக்குன்னு. இது சர்ஜரி ஏற்கனவே பேஷண்ட் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் ரீஅக்கர் ஆகிருக்கு. ஸோ அப்போ என்ன தான் சர்ஜரி பண்ணாலும் சரி, உணவு கட்டுப்பாடு ஒன்று தான் இதற்கான தீர்வு. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த பேஷண்ட் வீட்லேயே நம்ம சொல்லி கொடுத்த டம்ளர் கப்பிங் போட்டு ஒரு 3 மாதத்தில் காலில் இருக்க வீக்கம் எவ்வளோ குறைஞ்சிருக்கு, புண்ணு எப்படி ஆறிருக்குன்னு. ஸோ இது எல்லாமே வீட்டில் இருந்த மாதிரி தான் நம்ம சாத்தியப்படுத்தியிருக்கோம். ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க, ஒரு டம்ளர் வச்சு எப்படி வாரிகோஸை சரி பண்ண முடியும்னு. நீங்கள் ஸ்பைனல் கார்டை பார்த்தீங்கன்னா, ஸ்பைனல் கார்டுடைய லம்பார் ரீஜன்ல இருந்து தான் நம்மளுடைய தொடைப்பகுதி, கால் பகுதி, கீழே இருக்கக்கூடிய பாதத்துக்கு ரத்த ஓட்டம் போகும். அப்போ அந்த பர்டிகுலர் ஸ்பைனல் கார்டு ஏரியாவில் கேஸஸ் அக்யூமுலேட் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த வெயின்ஸ்குள்ளே பிளாக்கேஜ் ஏற்படும். இதனால தான் நம்ம தொடையில் காலெல்லாம் வெயின்ஸ் ப்ராமினெண்ட்டாக நமக்கு வெளியே தெரியறதுக்கான காரணம். இந்த வாரிகோஸில் 2 டைப் ஆஃப் வாரிகோஸ் இருக்குது. ஒன்று ட்ரங்க் வாரிகோஸ். இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்கலாம், அப்படியே ஒரு அடுக்கடுக்கா கால்களுக்கு வெளியே கொத்தா இந்த நரம்புகள் இருக்கும். இது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டான வாரிகோஸ்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தா ரெக்டிகுலர் வாரிகோஸ். இதுதான் நிறைய பேருக்கு இருக்கும். அங்கங்கே பச்சை கலரில், ப்ளூ கலரில், ரெட் கலரில் வெயின்ஸ் அப்படியே புடைச்சிட்டு கால்களுக்கு பின்னாடி அதிகமான வலியையும் இரிட்டேஷனையும் ஏற்படுத்திகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த 2 விதமான வாரிகோஸுமே இந்த டம்ளர் கப்பிங்கை நீங்கள் ரெகுலராக பண்ண அந்த இடத்துல நீங்கள் டம்ளர் வச்சா கண்டிப்பாக அந்த கேஸஸ் பூரா அந்த டம்ளர் உறிஞ்சி எடுத்துரும். அதுக்கப்புறம் ப்ராப்பரான ரத்த ஓட்டம் இந்த கால்களுக்கு ஏற்படும். சரி, இப்போ இந்த டம்ளர் கப்பிங் மட்டுமே போதுமா அப்படின்னா, டம்ளர் கப்பிங் கண்டிப்பாக ஒரு 30-40% கை கொடுக்கும். அதுக்கு மேலே நம்ம என்னென்ன விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணணும் தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணக்கூடிய உணவுகள் பற்றி, அதாவது பிளட்டை திக்காக்கக்கூடிய உணவுகள் பற்றி முற்றிலுமான தகவல் சொல்ல போகிறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்த பதிவில் வரிசையாக இந்த வாரிகோஸை கம்ப்ளீட்டாக ஹீல் பண்ணுறதுக்கான உணவுகள் பற்றிய பட்டியலும் நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம வாரிகோஸை பொறுத்த வரைக்குமே நீங்கள் என்ன விதமான வலி இருந்தாலும் சரி, சென்சிட்டிவிட்டி அந்த இடத்துல இல்லாமல் இருந்தாலும் சரி, நம்னஸ், ப்ரிக்கிங் பெயின், இந்த மாதிரி எது இருந்தாலுமே இந்த டம்ளர் கப்பிங் மூலமாக அந்த பெயினை குறைக்க முடியும். ஆனால் நிறைய பேர் இன்னைக்கு டாப்லர் ஸ்டடி பண்ணி பார்த்துட்டு ஆப்ரேஷன் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜரை தேர்வு பண்ணிடுறாங்க. டாப்லர் ஸ்டடி மூலமாக எங்கேயாவது கிளாட் இருக்குன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணால் கூட அது எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. கிளாட் அப்படிங்கிறது நம்ம உடம்புல சாதாரணமாகவே எல்லாருக்கும் இருக்கும். அன்றாடம் நம்மளுடைய வேலை விஷயங்களாக காரணமாகவும் இல்லை மற்ற உணவுகள், நாம் பழங்கள் நிறைய எடுத்துக்கொள்ளும் போதும் அந்த கிளாட் மூவ் ஆகி கம்ப்ளீட்டாக அது டிசால்வ் ஆகும். ஆனால் இந்த வாரிகோஸில் சில கிளாட் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே சர்ஜரி பண்ணி அதை லேசர் மூலமாகவோ இல்லை மேஜர் சர்ஜரி பண்ணியோ ரிமூவ் பண்ணிடுறாங்க. நம்ம காமிச்ச மாதிரி ட்ரங்க் வாரிகோஸ் மாதிரி வாரிகோஸ் பெருசாக இருந்ததுன்னா லிகேஷன் அண்ட் ஸ்ட்ரிப்பிங் அப்படின்ற மெத்தட் மூலமாக அந்த வெயின்ஸை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறாங்க. சின்ன வாரிகோஸ் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும் பொழுது அதுக்கு சில லேசர் டெக்னிக்ஸ் மூலமாக அப்பத்திக்கான ஒரு ரிலீஃப் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சர்ஜரி பண்ணால் மறுபடியும் வாரிகோஸ் வராதானா? கண்டிப்பாக ரீஅக்கர் ஆகும். ஏன்னா இன்னும் அந்த கெட்ட ரத்தம் நம்ம உடம்புல தானே சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் நம்ம ரொம்ப தீர்க்கமாக சொல்கிறோம், நின்றுட்டு இருக்கிறதுனாலையோ நடந்துகிட்டே இருக்கிறதுனாலையோ வாரிகோஸ் வர்றது கிடையாது. உடம்பில் போதுமான இரத்த ஓட்டம் இல்லை, இரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் தான் இந்த நோய்க்கான காரணம். சரி, அப்போ இந்த வெயின்ஸை கட் பண்ணி எடுக்கிறதுனால திரும்ப வளருமா அப்படின்னு யாராவது யோசிச்சு பார்க்குறாங்களா?
கட் பண்ண வெயின்ஸ் கண்டிப்பாக கொஞ்சம் ரீக்ரோத் ஆகும். ஆனால் அந்த வெயின்ஸில் வால்ஸ் அப்படி ப்ரெசண்ட்டாக இருக்கவே இருக்காது. அப்போ அந்த வால்ஸ் இல்லைன்னா அந்த வெயினால் கம்ப்ளீட்டாக சர்க்குலேஷன் பண்ண முடியாது. ஸோ இது இதயத்திற்கு போகக்கூடிய இரத்த ஓட்டத்தை பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு சின்ன விழிப்புணர்வு இந்த சர்ஜரி பண்ணிக்கொள்ளக்கூடிய எல்லோருக்கும் வேணும். இந்த வாரிகோஸ் பொறுத்த வரைக்கும் எந்த வாரிகோஸ் ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட் அப்படின்னா சொன்ன மாதிரி ட்ரங்க் வாரிகோஸும் டீப் வெயின் த்ரோம்போசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாரிகோஸ் இருக்குது. அதாவது மசில்ஸ்க்கு உள்ளார இந்த வெயின்ஸ் பிளாக் ஆகிட்டு கால்கள் கருத்து கொண்டே போகும். ஸோ அதை பற்றிய ஒரு பதிவு தான் நம்ம சேனலுடைய ஃபஸ்ட் வீடியோ நம்ம போட்டிருந்தோம். அதில் எப்படி வெறும் வேப்பிலை மாவிலை விளக்கெண்ணெய் கஷாயம் மூலமாக பிளட்டை தின் பண்ண முடியும், இந்த டம்ளர் கப்பிங்கை நம்ம ப்ராப்பராக எப்படி யூஸ் பண்ணணும் நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம். நிறைய பேருக்கு இந்த டம்ளர் கப்பிங் பார்த்தோன்னா பயம் வருது. நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஒரு குழந்தை கூட இந்த டம்ளர் கப்பிங் பண்ணலாம். அந்த காலத்துலலாம் நம்ம நிறைய வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு மெத்தட் தான், நம்ம மறந்துட்டோம். ஸோ இடுப்பில் நம்ம சொன்ன மாதிரி ஸ்பைனல் கார்டுடைய லம்பார் ரீஜனில் தான் கேசஸ் நிறைய இருக்கும் வாரிகோஸ் பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ அங்கே நம்ம டம்ளர் போட்டு கற்பூரம் சின்னதாக வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோன்னா நெருப்பு அணைஞ்சிரும். இதில் பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ நம்ம கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் இதை பற்றிய சந்தேகங்கள் கேட்டதுனால தான் இந்த பகுதியில் நம்ம அதற்கான விளக்கம் கொடுக்குறோம். ஸோ இதை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே வரணும். நம்ம சொன்ன இந்த க்ளீனிங் ஜூஸையும் நீங்கள் யூஸ் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ நம்ம பிளட்டை திக்காக்கக்கூடிய ஒரு 10 மோசமான உணவுகள் பற்றி நம்ம பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு மேஜரான உணவு பார்த்திங்கன்னா நான்வெஜ் தான். இந்த வாரிகோஸ் பாதிப்பு இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் நீண்ட நாட்களாக ஒரு வாரத்திற்கு 3லிருந்து 4 தடவைக்கு மேலே சிக்கன் சாப்பிட்றதோ மட்டன் சாப்பிட்றதோ மீன் கறி இறால் போன்ற விஷயங்களை அதிகமாக சத்துன்னு உட்கொள்ளக்கூடிய பழக்கம் அவங்களுக்கு நிறையா இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா தினமும் அதுவும் இரவில் முட்டை சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கும். இன்னொன்று நீங்கள் நினச்சி கூட பார்க்கவே முடியாதுங்க, வறுத்த வேர்க்கடலை சாப்பிட்டா இந்த வாரிகோஸ் ப்ராப்ளம் அதிகமாக வரும். ஏன்னா இதை பற்றின ஒரு ஐடியாவே யாருக்கும் இருக்காது. வேர்க்கடலை உடம்புக்கு சத்து தான் நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஹைப்ரிட் வேர்க்கடலை வர்றதுனால அதை வறுக்கும் பொழுது முற்றிலுமான கொழுப்பாக மாறிடுது. இந்த கொழுப்பு நம்ம ரத்தம் மூலமாக ஓட முடியாமல் தான் அந்த வெயின்ஸ்குள்ளே ஸ்டாக்னேஷன் ஆகிடுது. அடுத்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமான கோதுமை யூஸ் பண்ணுறது, சமோசா போன்ற பொருட்கள், சப்பாத்தி அதிகமாக சாப்பிட்றது, இதெல்லாம் நம்ம வயத்தில் பிரேக்கிங் டைம் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அப்போ அது கம்ப்ளீட்டாக நல்ல ரத்தமாக மாறுவதற்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. இன்னும் பேக்கரி ப்ராடக்ட்ஸு, பஃப்ஸ் அதிகமாக எடுக்கிறது, கேக்கு, பரோட்டா போன்றவற்றை அதிகமாக ஒரு கணக்கே இல்லாமல் பயன்படுத்துறது. இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கலர் ஐஸ்கிரீம்ஸ்னால் ரொம்ப ரொம்ப க்ரேஸியாக இருப்பாங்க. இந்த ரோஸ் மில்க், பாதாம் மில்க்கு, ஆர்டினரி மில்க்கு குடிச்சிட்ருப்பாங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக முதல்ல ஸ்டாப் பண்ணிக்கணும். அடுத்து ஆயிலில் ஃப்ரை பண்ணதை சாப்பிடாமல் அவங்களால இருக்க முடியாது. ஆயிலில் ஃப்ரை பண்ண உளுந்து போண்டாவை தவிர அவங்க வேறு சுட்ட எண்ணெய் பயன்படுத்துகிறதோ இல்லை நான்வெஜ்ஜை பொரித்து சாப்பிட்றதோ கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா பாலில் செய்யப்பட்ட இனிப்பு வகைகள், அதை அதிகமாக இந்த பால்கோவா மாதிரி விஷயங்கள் எடுக்கிறது, பன்னீர் போன்ற விஷயங்கள் எடுக்கிறத தவிர்த்துக்கணும். இன்னொன்று மோசமாக இந்த பிளட்டுடைய திக்கினிங் ஏஜென்ட்டுனே சொல்லலாம். அது பார்த்திங்கன்னா கடல மாவில் நிறைய பேர் வீட்டில் குழம்பு வைக்கிறதும் போண்டா பஜ்ஜி அதிகமாக போடுறதும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த டேஸ்ட்டு எல்லாருக்கும் பிடிக்கிறதுனால அது அப்படி பண்ணுறாங்க. அது அதிகபட்சமான கெட்ட கொழுப்பு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து ஒரு மோசமான ரத்தத்தை திக்காக்கக்கூடியது பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர். இன்றைக்கி நிறைய ஹோட்டல்ஸில் சூப்லேயும் சரி இல்லை கோபி 65 போன்ற கிரேவிஸ்லேயும் சரி இந்த திக்கனிங் ஏஜென்ட்டாக கார்ன்ஃப்ளவர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம சாப்பிட்டா நிச்சயமாக அதற்கான பின் விளைவுகள் நாம் சந்தித்தே தீர வேண்டும். ஸோ நம்ம இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு இந்த வாரிகோஸை கம்ப்ளீட்டாக ஹீல் பண்ணுறதுக்கான உணவு முறையை தெரிந்து கொண்டு பின்பற்றினால் போதும். நம்ம ஏற்கனவே ரிசல்ட்டில் காட்ட மாதிரி வீட்டில் இருந்த மாதிரி அதை சாத்தியப்படுத்த எல்லா வாய்ப்பும் இருக்குது. நம்முடைய உடலுக்கு வெளியில மருத்துவரை தேடுறதை விட்டு நம் உடலை புரிந்து கொண்டு நாம் சரி செய்யணும்னு நினைச்சிட்டா போதும். எந்த விதமான நோயாக இருந்தாலும் சரி அதுலேருந்து முற்றிலுமா வெளிவர முடியும். அதற்கான சப்போர்ட் தான் நம்ம சேனல் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
உங்களுக்கு என்ன விதமான சந்தேகம் இருந்தாலும் எந்த நோய் பற்றிய விளக்கம் வேணும்னாலும் மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.